வணக்கம். விஜயகாந்த் நினைவு தின பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தேமுதிகவினருடன் போலீசார் பேச்சு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். இதனை பற்றின மேலும் விவரங்கள். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் இன்று தேமுதிக சார்பில் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் கோயம்பேட்டில் கூடிய மாநில தேர்தல் ஆணைய முகப்பில் இருந்து கோயம்பேடு அலுவலகம் தேமுதிக அலுவலகம் நோக்கி சுமார் 1 கிலோமீட்டர் பேரணியாக சென்று அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த தேமுதிகவினுடைய தலைமை முடிவு செய்திருந்தார்கள். அதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலையில் தான் இது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, அதனால் உங்களுடைய பேரணிக்கு அனுமதி தரப்படாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பல்வேறு ஏற்பாடுகள் இந்த மாநில தேர்தல் ஆணைய முகப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த நிர்வாகிகள் கட்சியினுடைய கொடியை ஏந்தி நீண்ட வரிசையில் பேரணியாக செல்ல காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கட்சி அலுவலகத்திலிருந்து மாநில தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய இடம் முழுவதுமாகவே சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவேளை அவருடைய அனுமதியை மீறி தேமுதிகவினர் பேரணியாக செல்ல முற்பட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்ய அங்கு மாநகர பேருந்துகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 8:30 மணி அளவில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில பேரணி செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தபடி இல்லாமல் ஏராளமான கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கு கூடியிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அழைத்து தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு திட்டமிட்டபடி பேரணி நடத்த நாங்கள் அனுமதி தரவில்லை, தயவு செய்து நடந்து செல்லுங்கள், அதாவது ஒட்டுமொத்த கூட்டமாக ஒரு 1000 பேர் நடந்து செல்லாமல் குழுவாக நடந்து சென்று நினைவிடத்துக்கு செல்லுங்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து அறிவித்திருந்தார்கள். ஆனால் அவருடைய அனுமதியை மீறி, அவருடைய அறிவுரையை மீறியும் நாங்கள் கூட்டமாக தான் நடந்து செல்வோம், அலங்கரிக்க வாகனத்தின் ஒலிபெருக்கி மூலம் பாடல்களை எழுப்பிவிட்டு தான் நடந்து செல்வோம் என தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் காவல்துறை தரப்பிலிருந்து அறிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய காவல்துறையினுடைய அனுமதி மீறி நாங்கள் பேரணியாக செல்ல முடிவு செய்திருக்கிறோம். கட்சியினுடைய தலைமை வந்ததுக்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 பேர் இங்கிருந்து கட்சியினுடைய அலுவலகம் நோக்கி நடந்து செல்ல முடிவு செய்திருக்கிறோம். இதற்கும் நீங்கள் அனுமதி தர வேண்டும் என தேமுதிக தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பிற்கு அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது வரை பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திட்டமிட்டபடி நாங்கள் பேரணியை நடத்த முடிவு செய்திருக்கிறோம் என தேமுதிக தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுமையாக ஒரு பரபரப்பு சூழ்ந்த இடமாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பது, அதாவது மாநகர பேருந்துகள் அனைத்துமே பேருந்து நிலையம் செல்வதற்கான பகுதி, அதே போல் அங்கிருந்து வெளியே செல்வதற்கும் இந்த பகுதியில் தான் யூட்டர்ன் செய்து வருவார்கள். பெரும்பாலான பயணிகள் இந்த இடத்தில் தான் பேருந்து ஏறுவார்கள். இதனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியை மீறி தேமுதிகவினர் பேரணியாக சென்றால் அவர்களை கைது செய்ய உடனடியாக போலீசாரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த இடம் முழுமையாக பரபரப்பு சூழ்ந்து காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினீஷ் சரவணன்.